பூஜா புஷ்பமடா அத்தனைக்கு சித்தமாகிவிட்டதா? அம்மையாரை அழைத்துக் கொண்டு போய் அலங்காரம் செய்து சன்னிதானத்துக்கு கொண்டு வாருங்கள். தேசத்தை கலைக்கலாமே குருசுவாமி. கூடவே கூடாது. நம்மை அவள் யார் என்று தெரிந்து கொள்ளும். பெரியவர் இளவரசரே, வருங்கால குடியரசரே. நீயா காளையத்தி? நானேதான். அது சரி, அன்னைக்கு பிறந்த நாள் விழாவில் அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இளவரசரே இளவரசரே கேட்கிறேன். எது கலங்க சத்தம் தானே? நான் சொல்றது பொய்யாமையா? பொய்யாமையா? எது பொய் எது மெய்? பொய்யான உடலுக்கு மெய் என்று பெயர் வைத்து மனிதன் கட்டாத மனக்கோட்டையெல்லாம் கட்டுகிறான். ஆனால் யாம் புகழுவோம், கிட்டியது மெய், கிட்டாதது பொய். அதற்காகத்தான் தாங்கள் அப்படி செய்தீர்களோ? என்ன செய்தோம்? எதை செய்தோம்? சபையிலே நான் சன்மானிக்க நினைத்த கலைஞர்களை அவமானப்படுத்தினீர்கள். என் வார்த்தைக்கு தாங்கள் கொடுத்த மதிப்பு இதுதானா? தாங்கள் மன்னர் குலத்திற்கே குருவாக இருந்தாலும், நான் உங்கள் மாணவனாக இருந்தாலும் வருங்கால மன்னன் என்பதை மறந்து விட்டீர்களா? யாம் எதிர்பார்த்த வார்த்தை வந்து விட்டது. இத்தனை காலம் மக்களுடைய க்ஷேமத்தையும் மன்னனுடைய லாபத்தையும் முன்னிட்டு இந்த அரசியல் பாரத்தை எம் தலைமையில் வைத்து சுமந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது உனக்கு வயது வந்து விட்டது, பகுத்தறிவும் வளர ஆரம்பித்து விட்டது. உடனே மகுடத்தை சூட்டிக்கொள். பிறகு உன் இஷ்டம். யாராருக்கு எதை எதை கொடுக்க வேண்டுமோ அள்ளி கொடுத்து கொண்டே இரு. யாம் அமைதியான முறையில் எம்முடைய லட்சியங்களை நிறைவேற்றிக் கொண்டு ஏதோ மோட்சத்திற்கு போக வேண்டிய வேலைகள் இருந்தால் யாம் செய்து கொள்ளுகிறோம். உடனே மகுடத்தை சூட்டிக்கொள். அது என் எண்ணம் ஈடேறிய பிறகு விளக்கமாக சொல்ல வேண்டும். நான் தேச சஞ்சாரம் செய்து வரலாம் என்றிருக்கிறேன். காரணம், சில நாட்களாவது இந்த அரசியல் தந்திரங்களை மறந்து என் குடிமக்களுடன் கலந்து அவர்களின் சுகுதுக்கங்களை அறிந்து வந்தால்தான் என் மனம் அமைதி அடையும். அறிந்தோ உன் அந்தரங்க எண்ணத்தை. ஆனந்தமாக சென்று வா. அது சரி அண்ணே, உங்கள் ஸ்லேடை பாஷையிலே தேசம் என்றால் அந்த தேடி, சஞ்சாரம் என்றால் அவர்களை தேடுவது, மக்களுடன் கலப்பது என்றால் அந்த மங்கையை சந்திப்பது, சுகதுக்கங்களை உணர்வது என்றால் குருதேவர் செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பது. இதுதானே உங்கள் தேச சஞ்சாரத்தின் நோக்கம்? அது சரி. அப்ப சரி, நான் பிரயாணத்துக்கு வழியா போலாம் செய்யறேன். நாங்கள் சென்று வருகிறோம். நல்லாசி பெறுங்கள் தாயே. க்ஷேமமாக சென்று பாருங்கள். நீங்களா? இளவரசர் வணக்கம். இசையரசே, தங்கள் கண்ணில் பட்ட பாவத்தால் தான் எங்களுக்கு இந்த கதி நேர்ந்தது. சுவாமி, அந்த அவமானத்திற்கு காரணம் நான் அல்ல. ஆனால் குற்றம் என்னை சார்ந்ததுதான். அதனால்தான் மகா கலைஞரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்தோம். அது மட்டுமல்ல, அந்த நாட்டிய ராணியை நாடாளும் ராணியாக்க முடிவு செய்து தங்கள் அனுமதி பெற வந்தேன். இல்லை, எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. என் மகள், என் ஸ்வர்ணா என்ன ஆனால்? ஒரு மந்திரவாதியின் கையில் சிக்கிவிட்டாள். அந்த செண்டாளர் என் கண் முன்னாலேயே என் மகளுடன் மறைத்து விட்டான். மந்திரவாதியா? என்ன ஆட்சியிலா? சுவாமி, அவருக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். உங்கள் மகளுடன் திரும்பி வருகிறேன். கவலையின்றி சென்று வாருங்கள். இளவரசே, ஆத்திரத்தில் நான் சொன்னதெல்லாம் மறந்து விடுங்கள். உங்கள் தர்மமே உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். வெற்றியோடு திரும்பி வா. சேத்தில் பிறவா செந்தாமரையே, எங்கே உன் சிறுநகை? என் இதயம் உன்னை இழுக்கின்றது. உன் அழகுக்கு முன்னால் என் மனம் அனலில் பட்ட மெழுகு போல் உருகிறது. அப்பனே,
இதுவா உன் சுய உருவம்? ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று அழைத்து வந்து அடாத வார்த்தைகளா பேசுகிறேன். நயவஞ்சகன். நான் வஞ்சகனும் இல்லை, சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் மிஞ்சிடவும் இல்லை. கண்கண்ட தெய்வம் நான் தான். கன்னி மலரே, என் எண்ணத்தை இடர்த்திவிடு. அம்பா, ஜெகதம்பிகை, இந்த பாவியின் அக்கிரமத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாயா? தஞ்சம் அடைந்து என் மேல் தயவு புரிய மாட்டாய்? நான் உன்னை தஞ்சம் என்று அடைந்தேன், தயவு புரிய மாட்டாயா என் மேல் சித்திரக்கலையே? இல்லை அந்த என்று கூப்பிட்டு என் அருகில் வா. இது என்னிடமிருந்து நீ தப்பவே முடியாது. எங்கேடா அந்த பெண்? காணவில்லையே குருசாமி. காணாமல் எங்கு போயிருக்க முடியும்? போகவில்லை, ஆனால் போன மாதிரி தான். மடையர்களை போய் தேடி கண்டுபிடியுங்கள். அம்பாள், இது என்ன விபரீதம்? காமாந்தகாரணி, மாசில்லாத பூஜா புஷ்பத்தை மாசுபடுத்த பார்க்கிறாய். உன் யோக சாதனை எல்லாம் விழலுக்கு கரைத்த நீராகிவிட்டது. இதுவரை உன்னிடம் உள்ள சக்திகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மறைந்து விட்டது. காளி, காலமெல்லாம் உன்னை பூஜித்தேன். அதற்கு நீ எனக்கு கொடுக்கும் வரப்பிரசாதம் இதுதானா? ஏதோ சபலம் தவறிவிட்டேன். இனி திரிந்து விடுவேன். இனி உன்னுடைய அருளுக்கு என்னை ஆளாக்கிக் கொள்ள வேண்டும். நிறுத்தி கலையுக்தி. கேட்டாய கலையுக்தி, எவ்வளவு இனிமையான சங்கீதம். யார் பாடுறதுன்னு தெரியலையே. வா போய் பார்க்கலாம். ஆஹா, என்ன இனிமையான அமரகானம். யார் அந்த இசைவாணி? எங்கே அந்த எழில் ராணி? அது சரி, இசைக்கு ஏழுக்கும் என்ன பொருத்தம்? நேருக்கு மாறாத்தானே இருக்கும். ஆனா ஒரு குயில் கொஞ்சோ குறவஞ்சியோ பாடுகிறாவா? இல்லை காளையத்தி, குயிலின் குரலில் இவ்வளவு இனிமையும் குறவஞ்சியின் பாட்டில் இவ்வளவு கவர்ச்சியும் இருக்க முடியாது. வா தேடி கண்டுபிடிப்போம். சீக்கிரம் ஓடியாங்க, இங்க வந்து பாருங்களேன். என்ன காளையத்தி? குயில் குஞ்சு இல்ல, குறவஞ்சி இல்ல, இந்த மரம் தான் பாருங்க. சங்கீத விஷயம். ஆஹா, திவ்யமான காலம். என்னங்க திவ்யமான காணம் தேகத்தை சுத்தம் பண்ணிடுச்சு, இங்க கொண்டு போட்டுடுச்சு. பயப்படாதே காளையத்தி, நாம எப்படியோ எதுக்காகவோ இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுக்கு முடிவை தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிற அதிசயத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். சரி, நான் என் வழியா முன்னேறிட்டு போய் இந்த பக்கம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வர்றேன். நீங்க உங்க வழியா முன்னேறிட்டு போய் அந்த பக்கம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க.
மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை, உன்னை பார்த்ததும் மலர்கொடி மங்கையாக மாறிவிட்டது. அதான் புரியுது. அது சரி, நீ எங்க இருந்து விழுந்த? பருவ கனவில் இருந்து. அப்போ நீ கிளவி கனவுக்குள்ள மறைஞ்சிரு. உனக்காகவே காத்து கொண்டிருந்தனா உன்னை விட்டு போவதா? ஐயோ, என்ன செய்ய போற? உனக்கு அருமையாக பழக தெரிந்தால் அழகாக வாழலாம். யட்சணியோ தட்சணியோ பட்சணியோ உன்னோட எனக்கு ஈடு. எனக்கு ஒரு கும்பிடு, நீ பேசாம ஓடு. என்னை விட்டு உன்னையும், உன்னை விட்டு என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. வேண்டாம். எங்கே எங்கே புன்னகையோடு வந்து புனிதமான பார்வையை தந்து அமுத மொழிகளை சிந்து. என்ன இது அமுத மொழி? ஆகாது. அது அந்த காலேஜ் நடக்காது. காளையப்பே, என்ன இளவரசே? அழகின் அரசி அருகில் இருக்க இளவரசர் எதற்கு? நீ வருந்தி வருந்தி அழைத்தாலும் அவர் வரமாட்டார். சரி, ஏன் வரமாட்டாரு? எதுக்கு வரமாட்டாருன்னு? அந்த மடுவில் உள்ள மச்சக்கண்ணியின் கையில் மாட்டிக்கொண்டார். அது சரி. இளவரசே, உங்களுக்கு அங்க ஆபத்து, எனக்கு இங்க ஆபத்து. நான் இங்க இருக்க மாட்டேன், அங்கேயே வந்துடுறேன். அந்த மச்சக்கன்னி காமினிக்கு மகிமை நிறைந்த சக்திகள் உண்டு. ஒரு சாபத்தால் அவளுக்கு பகலெல்லாம் சுய உருவம், இரவெல்லாம் மச்ச உருவம். எந்த உருவத்தில் இருந்தாலும் கண்ணு கட்டிய தூரமெல்லாம் அந்த பெண்ணுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றன. அவள் இருக்கும் இடத்திற்கு உன்னால் போகவும் முடியாது, போனால் எதையும் சாதிக்கவும் முடியாது. முடியும். இங்கே பார். நீ அடி எடுத்து வைக்காமல் இருக்க நான் வைத்த பொடி. நிலாவோடு உலாவ வருவேன். மனதை மாற்றிக்கொண்டா மகிழ்ந்திருக்கலாம். என்ன மனுஷனாக இப்படி மறுபடி இன்பம்
வளர் அன்பே இன்பம் தாராயோ. அன்பு நிறைந்த சரசம். இது அநியாயம். யார்? அமுத ஊட்டில் பிறந்த குந்தமலர் நான். அழகின் சிகரம், அன்பின் இதயம், ஆசையின் உதயம், அத்தனையும் அமைந்த சித்திர பதுமை நான். நிறுத்து. நீ யார் என்பதை தெரிவி. எச்சக்கண்ணி, காமினி என் பெயர். மன்னவா, இன்பக் கலைகள் நிறைந்தது இந்த உலகம். அன்பில் கனிந்தவள் இந்த கண்ணியர் திலகம். போதும் வர்ணனை. தண்ணீரில் பிறந்தவள், மண்ணிலே பிறந்தவன் நான். பொருத்தமில்லை. உன் இனத்து மச்சத்தோடு உறவாடு போ. இல்லை, எனக்கு தகுந்தவன் நீதான். நான் கண்ட கனவுகள் எல்லாம் உன்னை போன்ற வீரனுக்காகத்தான். அதற்காகவே அந்த சங்கீத விருட்சத்தை உண்டாக்கினேன். இன்று உன்னை அடைந்தேன். உனக்கு தகுந்தவள் நானேதான். இல்லை, வீண் மனக்கோட்டைகள் கட்டாது. ஏன்? எனக்கு தகுந்தவள் என் உலகத்திலேயே இருக்கிறாள். ஓ, மலர்கொடியா? என் பேரு வர்ண மஞ்சரி. ஓ, அன்னைக்கு அரண்மனையில நாட்டியம் ஆனவங்களா? ஆமா, நீங்கள் யார்? நானா இளவரசருடைய உயிர் தோழ ஆலயுக்தி. ஐயோ பாவம், உங்களுக்கே இந்த கதை. காதல் செய்த சதிமா, இதெல்லாம் ஒரு பெரிய கதை. அம்மா, முதல்ல இளவரசரை காப்பாத்தணுமா? அவருக்கு என்ன ஆபத்து? எங்க இருக்கிறார்? என்ன ஆனா? சீக்கிரம் சொல் காலயுக்தி. ஒரு மாய உலகம். குட்டி சோத்துக்கு ரெட்ட காது இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க ஒட்டு செடிக்கெல்லாம் 9 காது இருந்தாலும் இருக்கும். அம்மா சொல்றேன். கிட்ட நெருங்காமல், நான் கெஞ்சியும் கேளாமல், என் இஷ்டத்திற்கும் இணங்காமல் ஏன் இந்த பிடிவார்? கடைக்கண்ணால் பார்க்க கூடாதா? காமினி வா என்று அழைக்க கூடாதா? அது கனவில் கூட நடக்காது. நடந்தே ஆக வேண்டும். உன் மனதை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். முடியாது. முடியாதா? நல்லது நல்லது நல்லது. காலயுக்தி, நீ எப்படியாவது அந்த மலர்குடியை நிலைப்படுத்திக்கொள். இளவரசர் விடுதலை பெறும் மார்க்கத்தை தெரிந்து கொள். என் உயிரை கொடுத்தாவது அந்த உத்தமரை காப்பாற்றுகிறேன். கவலைப்படாதே காலயுக்தி. காலயுக்தி, சந்திரோதயமாகிறது. ஜாக்கிரதை.
எப்படி இருக்கிறது உடம்பு? நல்லா இருக்கு, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஏன்டா வெளியில வந்தோம்ன்றது. அப்படி பார்க்காத, வசமாயிடும் போல் இருக்கு. அதுதான் நான் விரும்புவது. சரி, நான் கூட அவதான் விரும்புறேன். என் மன்னரை பார்க்க ஒன்னு திரும்ப உன் மன்னரை உன்னால் பார்க்க முடியாது. முடியாது. வேண்டாம்னா அவர் வெளியில வர்றதுக்கு வழி இருந்தா சொல்லு. அடியே முடிக்கிறேன். சத்தியமா? கேட்கிறேன். இந்த மடுவிலே ஒரு யோஜனை தூரம் அடியிலே வெளிச்சம்படாத எல்லை நடுவிலே வீற்றிருக்கின்றார் ஜலகண்டேஸ்வர சுவாமி. அந்த ஆண்டவன் அருள் புரிந்தால்தான் உன் நண்பர் விடுதலை பெறலாம். புரிந்ததா? புரிந்ததா? புரிஞ்சு போச்சு. ஜலகண்டேஸ்வரா, அருகில் வா வா, என்னை காவா, அபயம் நீயே மகாதேவா. அருகில் வா வா, என்னை காவா, அபயம் நீயே மகாதேவா. அருகில் வா. பெண்மணி, உன் வேதனையை அறிந்தோம், அபயம் தந்தோம்.
ஜெகதீஸ்வரா, தன்யமடைந்தேன். மன்னவரின் இன்னல் தீர மன்றாடுகிறேன். பிரபு, என் சுவாமியை காப்பாற்ற கருணை புரியுங்கள். என் கருணை என்றும் நிறைந்திருக்கும். உன் கரங்களில் வரும் மாணிக்கங்களை பார். அந்த மாணிக்கங்களின் மகிமையால் நீ கோரியவரிடம் சேர்வாய். உடனே இருவரும் பூலோகத்திற்கு செல்லுங்கள். கல்யாணி, அந்த காமினியின் மாயாஜாலங்கள் எல்லாம் நீலமலை எல்லை வரையில் தான். அவைகளை கடந்து மேகமலையைச் சேர்ந்தால் அவள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவள் கண்ணில் படாமல் திரும்பி பார்க்காமல் செல்லுங்கள். அவள் ஒரு சமயம் உங்களை பின்தொடர்ந்தால் ஒவ்வொரு மாணிக்கத்தையும் வீசிவிடும். அவள் வரும் வழியை தடுத்துவிடும். அதற்குள் நீங்கள் மேகமலைக்கு சென்று விடுங்கள். சந்திரா, அப்பா, இது என்ன வைராக்கியம்! எத்தனை நாள் இந்த ஏகாந்த வாழ்க்கை! இந்த எல்லையையும் உன் தொல்லையையும் விட்டு வெளியேறும் வரை. சந்திரா, அந்த ரம்பை எங்கிருக்கிறாள்? அன்பு எங்கிருக்கிறதோ அங்கிருக்கிறாள். அப்பொழுது இங்கிருக்கிறாளா? இருக்கலாம். வீணாசை! இந்த காமனிக்கு தெரியாமல் உன் காதலி என்ன? கடவுள் கூட இங்கு வர முடியாது. நீ வெளியேறவும் முடியாது. காமினி, உன் ஆசை வீணாசை. அந்த காமினி உன்னையும் கொண்டு வந்து விட்டாளா? இல்லை, நானாகவே வந்தேன். சுவர்ணா, இது ஒரு மாயா உலகம். உடனே இங்கிருந்து போய்விடு. உன் தந்தை உனக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார். போ, சீக்கிரம் போய்விடு. தங்களை விட்டு தனியாகவா? வாருங்கள், போகலாம். இந்த காமினியின் கண்களை எப்படி மறைப்பது? இதோ இந்த மாணிக்கத்தின் மகிமையா. திரும்பி பார்க்காமல் சென்றால் அவளால் ஒரு ஆபத்தும் நேராது. அங்கே காலையிட்டு தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறான். புறப்படுங்கள், சீக்கிரம் வாருங்கள். அது சரி, வந்துட்டியா? என்ன ஓட பாக்குறியா? இல்ல இல்ல, துடியா துடிக்கிறேன். கொடி, இதுதான் காதலா? ரொம்ப பயங்கரமா, ரொம்ப பயங்கரம். களைத்தி களைத்தி களைத்தி, எங்கே களைத்தி? அவன் இங்கேயே இருப்பதாக சொன்னாயே. ஒருவேளை அந்த மலர்படி அவனை மாயமாக்கி விட்டாள். மனதை கொடுத்தவள் மாயமாக்கி விட மாட்டாள். அவர்கள் இருவரும் முன்னே சென்று இருப்பார்கள். பின்னால் ஆபத்து தொடர்கிறது. வாருங்கள், போகலாம். சீக்கிரம் சீக்கிரம்.